ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்மை காத்துக்கொள்கிற, நம்முடைய சிந்தைகளை காத்துக்கொள்கிற, இருதயத்தை காத்துக்கொள்கிற நல்ல நாளாய் மாறுவதாக. ஆமென். வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அவருடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் வீட்டை காக்கிறோம், பீரோவை காக்கிறோம், வாகனங்களை காக்கிறோம், பிள்ளைகளை காக்கிறோம், கடையை காக்கிறோம், எல்லாவற்றையும் காவல் செய்கிறோம். போட்டு பத்திரமா டாக்குமெண்ட்ஸை காக்கிறோம். ஆனால் வேத சொல்லு எல்லா காவலோடும் உன் இருதயத்தையும் காத்துக்கொள். சில நேரம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்கிறது இல்லை. அதனாலதான் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் தவறான எண்ணங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், கொலைகள் இதெல்லாம் புறப்பட்டு வருதுன்னு போட்டிருக்கு. இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கிறது வாசிக்கிறோம். வாசிங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23 மிக தெளிவாய் வாசிக்கிறோம். சில பழங்கள் வெளியில் பார்த்தா அழகா இருக்கும். ஆப்பிள், கொய்யா, சில நல்ல பழங்கள், நிறைய பழங்களை பார்த்தீங்கன்னா வெளியே அழகா இருக்கும். திடீர் வெட்டி பார்த்தா உள்ள புழு இருக்கும். நிறைய பழங்கள் அப்படி பார்த்து நானும் பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமா எப்படிடா நடந்துச்சு? அது உள்ள இருந்து துளை போட்டு போச்சா? துளை போட்ட மாதிரி எப்படி நடந்துச்சு? அப்ப பழங்களுக்குள்ளே எப்படி பூச்சி வருது? யோசித்து பார்த்தால் நல்லா பூத்து அப்படியே காய்க்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது பூச்சிகள் அங்கே போய் முட்டை போட்டு அது ஃப்ளை பண்ணிடும். அந்த பூக்கள் அப்படி பிஞ்சா வரும்போது இது உள்ள அப்படி கவர் ஆகி பாருங்க, அந்த முட்டை கவர் ஆகி, அதுதான் பைபிள் வசனம் சொல்லுது, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அப்போ வெளியிலிருந்து புழு உள்ள போறதில்லை. ஏதோ ஒரு பூச்சி அவங்க போட்டு வச்சிருந்த முட்டை அந்த பூவில் போய் இருக்கும்போது அது பழமாக காயாக மாறும்போது அதுக்குள்ளே போய் தன்னுடைய காரியங்களை செய்து உள்ளே அரிச்சு விடுகிறது. இது போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஏதோ ஒன்று இடம் கொடுத்ததினால், கோபத்துக்கு இடம் கொடுத்ததினால், எரிச்சலுக்கு இடம் கொடுத்ததினால், பகைக்கு இடம் கொடுத்ததினால், இச்சைக்கு இடம் கொடுத்ததினால், சண்டைக்கு இடம் கொடுத்ததினால் பிசாசு உள்ளத்தில் குடி கொண்டு விடுகிறான். காத்துக்கொள்ளுங்கள். அதனால வாசிக்கிறோம், வாலிபன் தன் வெளியதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்கிறது, நான் பாவம் செய்யாதபடி இந்த வாக்கை என் இருதயத்தில் நான் வைத்தேன், காத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லுங்க. வீட்டை காக்கிறோம், சத்ரு வராதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லுங்கள். பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் பலற்று காவல் இருக்கிறோம். வயல் பிரதேசங்களிலே விளைந்து வர நேரம் காக்கிறோம். பன்றி வந்துடக்கூடாது, துஷ்டபரங்கள் வந்துடக்கூடாது, காத்துக்கொள்றோம். உங்களுடைய வாழ்க்கை காத்துக்கொள்கிறீர்களா? தவறான பாவங்கள் வராதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபம் வராதபடி ஆண்டவருடைய துணையோடு காத்துக்கொள்ளுங்கள். அந்த கிருபைகளை காத்து தருவார். இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்மகிட்ட இருந்து வேற ஒன்று புறப்படக்கூடாது, வேற ஒன்றும் புறப்படக்கூடாது. ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும். எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.